இன்றைக்கி நாம் சத்தும் சுவையும் நிறைந்த மில்லட் மாவுலேருந்து களி செய்ய போகிறோம். இந்த மாவில் வந்து சோளம், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, அரிசி, இந்த மாவை வந்து நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு கலந்து வெந்நீர் கலந்து கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கட்டி இல்லாத கரைச்ச மாவை ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் எடுத்து சிம்மில் வச்சு நல்லா கிளறணும். அடி பிடிக்காத அடுப்பை வந்து ரொம்ப அனல் கம்மியாக வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற மாவு அப்படியே கொஞ்சம் கட்டியாகி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் சாதம், வடித்த சாதத்தை கொஞ்சம் கலந்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு களி வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். களியும் கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே வர 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 களி வந்து அப்படியே கொஞ்சம் கட்டியாகி வந்துக்கிட்டே இருக்கும். கட்டியான பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த களி எடுத்து நம்ம அப்படி பாத்திரத்தில் போட்டால் உருண்டையாக நல்லா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி களி வந்துடும். இதுக்கு நம்ம வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.